காணாமல் போனே ஆண்டவர் அன்பினையே இம்மட்டும் காத்தே இனிமேலும் காப்பே இம்மட்டும் காத்தே இனிமேலும் காப்பே என்றென்றும் நடத்துவே என்னாலும் போஷிப்பே என்றென்றும் நடத்துவே என்னாலும் போஷிப்பே நல்மேய்ப்பர் இயேசுவே எனக்கொன்றும் குறைவில்லை நல்மேய்ப்பர் இயேசுவே மாந்தருக்கோ ஒரு குறை என்றும் இல்லை கர்த்தரை தேடிடும் மாந்தருக்கோ ஒரு குறை என்றும் இல்லை கர்த்தரை தேடுவோம் நித்தியம் சேருவோம் கர்த்தரை தேடுவோம் நித்தியம் சேருவோம் கண்ணீரங்கில்லை கவலை அங்கில்லை கண்ணீரங்கில்லை கவலை அங்கில்லை நல்மேய்ப்பர் இயேசுவே எனக்கொன்றும் குறைவில்லை நல்மேய்ப்பர் இயேசுவே இயேசு கிறிஸ்து தம் மகிமையிலே குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் இயேசு கிறிஸ்து தம் மகிமையிலே குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் நிறைவான இயேசு வந்திடுவார் நிறைவான இயேசு வந்திடுவார் குறைகள் ஒழிந்திடும் கரைகள் மறைந்திடும் குறைகள் ஒழிந்திடும் கரைகள் மறைந்திடும் நல்மேய்ப்பர் இயேசுவே எனக்கொன்றும் குறைவில்லை நல்மேய்ப்பர் இயேசுவே எனக்கொன்றும் குறைவில்லை நல்மேய்ப்பர் இயேசுவே கர்த்தர் மேய்ப்பரா இருந்தார் ஒரு குறைவில்லை என் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் கிருபை இரக்கம் நிறைந்தவர் இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன் ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வாசித்தால் யாக்கோப்பை பற்றி ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார் நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னிக்கிறவர் யாக்கோப்பு திரும்ப யாரால் எழுந்திருப்பான்
அவன் சிரித்து போனான், ஒடுங்கி போனான் என்றேன். அதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை. சிரித்து போயிட்டான் யாக்கோப். தன் மாமன் வீட்டுக்கு அடைக்கலம் போன அவன் அண்ணனுக்கு பயந்து தப்பி பிழைக்க போன அந்த இடத்துல அடிமையாகி 20 வருஷம் அவருக்கே வேலை செய்து அவருடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு யாக்கோப்புக்கு லாபான் உதவி செய்யலை. அப்படிப்பட்ட நிலையில் தான் அவனுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, நான் சிரித்து போயிட்டேன், முன்னேற முடியல, நசுக்கப்பட்டுட்டேன், ஒடுங்கி போனேன், இனி யார் என்னை கை தூக்கி விடுவா, என்னை யார் சப்போர்ட் பண்ணுவா, யார் என்னை மீட்டெடுப்பா என்று அங்கலாய்க்கிறத கர்த்தர் கேட்டால் ஆண்டவர் உடனே சொன்னார், அவன் சிரித்து போவதில்லை, ஒடுங்கி போவதில்லை, மனஸ்தாபப்பட்ட தேவன் காப்பாற்றுவேன்னாரா. அவன் நீ அப்படி இருக்க மாட்டான், திரும்ப அந்த தேசத்துக்கு கொண்டு வந்து முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை மேன்மையப்படுத்துவேன் என்று சொல்லி யாக்கோப்பை மீட்டு கொண்டு வந்து அதே பெத்தேலுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் உயர்த்தினார். அந்த மனஸ்தாபம், அந்த மனதுருக்கம் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நான் சிரித்து போயிட்டேன், ஒடுங்கி போயிட்டேன், ஆதரிக்க சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யும். நினிவே ஜனங்களை பாருங்களே, மகா பாவிகளும் பொல்லாதவர்களும் வணங்க கழுத்துள்ளவர்களுமாக இருந்தாங்க. அப்படி இருந்த ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்கலைன்னு அழிக்க சித்தமாக இருந்தபோது ஒரு வாய்ப்பு கொடுப்போம், யோனாவை அனுப்பி இன்னும் 40 நாள் அழிக்கப்படுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணணும். இவர் முடியாதுன்ட்டு அப்புறம் போயிட்டார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் போய் சொல்கிறாரு, யோனா 3:9-10 யாருக்கு தெரியும், தேவன் தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்ப கடவுள் மனஸ்தாபப்பட்டாலும் படுவார் அப்படின்னு சொல்லி போதிக்கிறார். அந்த மனஸ்தாபப்படுவான்னு சொன்ன வார்த்தையை வச்சு ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கிரியைகளை, பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய இரக்கத்தை கெஞ்சினாங்களாம். தேவன் மனஸ்தாபப்பட்டாரா. இன்னைக்கு ஒரு மனிதன் தீமையை விடும் பொழுது, பொல்லாத வழியை விடும் பொழுது, கர்த்தருடைய இரக்கத்தை பெறும்போது மனஸ்தாபப்படுகிறவன். நீங்கள் மனுஷன்ட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்க, சப்போர்ட் பண்ணு கெஞ்சுறதை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து பாருங்கள். தாவீது ஜனங்களை எண்ணி பார்த்து, லக்கம் பார்த்து, பெரிய பெருமையாக 4 பேர்கிட்ட போய் இவ்வளவு லட்சம் ஆட்கள் எனக்கு படைபலம் இருக்குது அப்படிலாம் சொன்னான். ஆண்டோடைய கோபம் வந்துருச்சு. ஒரு சங்கார தூதனை அனுப்பி எவ்வளவோ 1000 ஜனங்கள் மடிகிறாங்க கொள்ளை நோயில். இவன் அழுகிறான், நான் தெரியாமல் எண்ணிட்டேன், யாடு தப்பு பண்ணலை, மேய்ப்பன் தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கண்ணீரோடு கெஞ்சிறான். கர்த்தர் அந்த தூதனை நிறுத்து, போதும், இனி ஜனங்களை கொல்ல வேண்டான்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டாரா. அந்த தேவன் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் யார் கையில் சிக்கியிருக்கிறீங்க, கடன்லையா, நெருக்கடியிலையா, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறீங்க. நியாயாதிபதிகள் 2:18 கூட அவர்கள் தவித்தார்களாம். ஆனால் தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பி தவித்து கதறின, மூச்சுவிட முடியாமல் நிமிர்ந்து நடக்க முடியாத அவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டு தப்புவித்தது போல இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனதுருகி உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வருமானத்தில், ஊழியத்தில், ஜெப ஜீவியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருந்து, மன்னிக்கிற தேவனாய் இருந்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக
இரக்கத்துக்காக, கிருபைக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேருக்காக நீ இறங்கி மனஸ்தாபப்பட்டு எல்லா தவிக்கிற தவிப்பு வேதனையிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி மனமகிழ்ச்சியோடு தங்கள் வேலைகளை செய்யவும், ஊழியங்களை செய்யவும், தங்களுடைய கடமைகளை செய்யவும் அவர்கள் கைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.